பிக் பாஸ் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை இந்த வருஷமும் விஜய் டிவி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிரம்மாண்டமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் ஆரம்பமாகியது பிக் பாஸ் சீசன் 8. ஒரு 3-4 நாள் முன்னாடியே பிக் பாஸ்ல அவங்க வர போறாங்க இவங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த கண்டஸ்டன்ஸ் அந்த கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டு அதுல பூனம் பஜ்வா, அமலா சாஜி, ஜோயா, டிடிஎஃப் வாசன் சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்துட்டே இருந்தது லிஸ்ட்ல. ஆனா இவங்க சொன்னது வேற வந்தது வேற. அப்ப பூனம் பஜ்வா, அமலா சாஜி எல்லாம் இல்லையா? நாங்களாம் வேணா ஒரு 10 அமலா சாஜி ஃபேன்ஸ் விஜய் டிவி வாசலுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டோமா? இல்ல அடுத்த சீசனாச்சும் அமலா சாஜியை போடுவீங்களா? நீங்க யார் யாரெல்லாம் பிக் பாஸ் எல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு சீசனாச்சும் வந்து பாருங்க. இந்த வண்டலூர் சூழல் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு கூண்டு இருக்கும். ஒண்ணு மரத்துல தாவும், இன்னொன்னு தண்ணியில வந்து மிதந்துட்டு இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இங்க கிச்சன்ல ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கோம், பெட்ரூம்ல ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கோம், பாத்ரூம்ல ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு எதுக்கு வந்ததுன்னே தெரியாது. சம கூத்தா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸ்ல ஆண்டவர் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த வருஷம் விஜய் சேதுபதியை ஹோஸ்டா வந்து போட்டிருக்காங்க. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிக் பாஸ் பாக்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவர் ஆண்டவர் மாதிரி வளவலன்னு பேச மாட்டாரு, சும்மா அப்படியே நறுக்குன்னு பேசுவாரு ஒரு ரீசனுக்காக தான். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட நிறைய இன்டர்வியூல பாத்துருக்கோமா, அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கே இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவலன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். விஜய் சேதுபதியோட என்ட்ரி, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த விஜய் டிவி ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மூஞ்சி மேல கைய வச்சிருக்காங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த ப்ரோமோல பார்க்கும்போது கூட மீசை தாடி அதெல்லாம் பார்க்கும்போது பக்கா மாசா இருந்தாப்ல. ஆனா இப்ப முழு கட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்கி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த மீசையாவது விட்டு வச்சிருக்கலாம். எனக்கு இவரை பார்க்கும்போது இந்த பரிதாபகன் சேனல்ல கோபியை பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி இருந்துச்சா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். இந்த வாட்டி பிக் பாஸ்ல வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கோடு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. போன வாட்டி பிக் பாஸ்ல 2 வீடா பிரிச்சு அதை நாமினேட் பண்ணி ஒரு 6-7 பேர் வந்து பிரிச்சு விட்டாங்களா. இந்த வாட்டி அப்படி கிடையாது. பாய்ஸ் ஒரு பக்கம், கேர்ள்ஸ் ஒரு பக்கம். ஒரு கோட்டை கிழிச்சு வீட்டை 2ஆ பிரிச்சிருக்கோம். இதுல ஆண்கள் எந்த பக்கம், பெண்கள் எந்த பக்கம் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கும். ஆனா பாய்ஸ் ஒரு பக்கம் மட்டும் விட்டாலும் அவங்க என்னதான் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கேர்ள்ஸ் மட்டும் ஒரு பக்கமா போட்டு வச்சீங்க, அது என்ன தெரியுமா நடக்கும்? வந்த 16 கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்றத பார்க்கலாம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்திருக்காரு. இவர் யாருன்னா ஒரு மூவி ப்ரொடியூசர், மூவி பத்தி அதிகமா பேசுவாரு. ஒவ்வொரு வாட்டியும் விஜய் டிவில பிக் பாஸ் எப்போ வருதோ அப்ப ஃபேட்மேன் ரிவ்யூன்னு சொல்லிட்டு பிஹைண்ட் வுட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாரு. இப்ப அவரை பூச்சே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள தள்ளி விட்டுருக்காங்க. பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார், நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியே அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியே கேட்டாப்ல என்னன்னா, இந்த ஃபேட்மேன் ரிவ்யூன்னு சொல்லிட்டு பிக் பாஸை பத்தி பேசிட்டு இருப்பீங்களா, அப்ப நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு போலன்ற. மனுஷன் கிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எவ்வளோ நம்ம பையன் தான் இருக்கான் போல. அடுத்தது யாருன்னா சஞ்சனா. இவங்க யாருன்னா இந்த மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்கதான். அந்த படத்துல அவங்க 2 பேரை பாக்குறதுக்கும் இந்த ரியலா அவங்க 2 பேர் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது. இதுல என்னன்னா அப்பா பொண்ணு பாசம்லாம் படத்துல மட்டும்தான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அடுத்தது யாருன்னா தர்ஷா குப்தா. இவங்க குக்குத் கோமாளியில ஒரு கண்டஸ்டண்டா வந்து பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராமோட கனவு கணினே சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல சிவானி நாராயணனுக்கும் தர்ஷா குப்தாவுக்கும் யார் வந்து பாத்தீங்கன்னா முதுக காட்டி போட்டோ போட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போரே நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. நான் உங்களோட பயங்கரமான ஃபேன்கா. இந்த கடையில தான் வேலை பார்க்கறேன். ஐயோ சிரிக்கீல. அடுத்து யாருன்னா விஜய் டிவில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீலக்குயில்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சீரியலோட ஹீரோ தான் வந்திருக்காரு சத்யா. இந்த மனுஷன் பாக்குறதுக்கு வெறப்பதான் இருக்காரு. பாப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சீரியல்னாலே இவர் தான். இவர் இல்லைன்னா சீரியலே ஒரு காலகட்டத்துல இல்ல. 90s கிட்ஸ்க்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோடே சொல்லலாம். நம்ம தீபக். கண்டிப்பா யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அதுலயும் முக்கியமா வந்து என்னுடைய தாய் அம்மா. இவர் சீரியல்லயும் நடிப்பாரு, ஒரு ஷோல ஆங்கராவும் இருப்பாரு, படத்துலயே வந்து பார்த்து நடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு காலகட்டத்துல நிறைய கேர்ள்ஸுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிரஷ் தெரியுமா அவரு. அடுத்து ஆர்ஜே ஆனந்தியா வந்திருக்காங்க.
இவங்க யாருன்னா இந்த கோமாளி படம் பார்த்திருப்பீங்க, அதுல ஜெயம் ரவிக்கு தங்கச்சியா ஒரு கேரக்டர் வருவாங்களா, அவங்க தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல புக்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிக்கணும், புக்ஸை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. புக்கு படிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இவனுங்க கிட்ட பிக் பாஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன கதி ஆக போறாங்கன்னு தான் தெரியல. அடுத்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் இல்ல விஜய் டிவிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிறந்து வளர்ந்த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சுனிதா வந்திருக்காங்க. வைரமே ஒரு நாள் ஒன்னு சேர்த்தேவேனே. எனக்கு சுனிதா கிட்ட பிடிச்சனா தெரியுமா, அவங்க பேசுற தமிழ் தான் எவ்வளவு அருமையா தெரியுமா இருக்கும். உட்றாதீங்க எப்போ உட்றாதீங்க எங்கோ உட்றாதீங்க சப்போ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கானா பாடகர் ஜெஃப்ரி. ஒவ்வொரு சீசன்ல ஒரு ரேப் பாடகர் கானா பாடகர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு சீசன்ல நிக்சன், ஒரு சீசன் அசல் கோலார், அந்த மாதிரி ஜெஃப்ரி. இவரும் அந்த நிக்சன், அசல் கோளாறு, அந்த மாதிரி கோளாரா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஆளு, நாடக காதல்லாம் பொங்கி எழக்கூடிய ஒரு மனுஷன், ரஞ்சித். வணக்கம் சாமி. இவர் எப்ப அந்த கவுண்டம்பாளையம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரோ அதுல இருந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. விடுவோமா நாங்க, விஜய் டிவி பிடிச்சிட்டானுங்க. ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க, கவுண்டம்பாளையம் இல்ல அதுக்கு முன்னாடி பீஷ்மர். இந்த கவுண்டம்பாளையம் படத்துல நாடக காதல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து அது பெரிய இஷ்யூ ஆகி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்டர்ஸ் ஆயிட்டாரு. அதை விஜய் சேதுபதி டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கே பண்ணிட்டாரு. வந்ததுல இருந்து விஜய் சேதுபதி எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கலாச்சிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ யூடியூபர்ஸ் நாங்க எதுக்கு? அடுத்து பவித்ரா. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவங்களை ஃபர்ஸ்ட் நான் எங்க பார்த்தேன்னா இந்த சரவண மீனாட்சி சீரியல்ல தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படத்துல வந்து பாத்திருப்பீங்க. இந்த தர்பார் படத்துல ஒரு மேரேஜ் சாங் வரும் தெரியுமா, அங்க ஒரு பொண்ணா வந்து நடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்களோட நெகட்டிவே அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து நான் அது பாசிட்டிவ் ஆக்க போறேன்னு தான் சொல்லி உள்ள வந்தாங்க. ஆக்சுவலி இந்த வாய்ஸ் வந்துரும், ஓகே, அப்புறமா ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்துருவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரதி. இவர தெரியல. இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி எப்படியோ அப்பயே பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒரு பாரதி. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா? தர்ஷிகா. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர். இந்த சன் டிவில தாலாட்டம் ஒரு சீரியல் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த தேவாரா சாங் போட்டு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வரும்போது நான் அப்படியே ஜான்வினே நினைச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியலட்சுமியோட பையன் விஜய் விஷால் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. ஆனா இவர கோபி எப்படி விட்டாருன்னு தெரியல. அன்ஷிதா. இவங்க குக்குத் குமார்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா, சித்தி 2 சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது முகமா இருக்கு, பாப்போம். அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் அர்ணவ் வந்திருக்காரு. அவருக்கு வாயில தான் வந்து பாத்தீங்கன்னா சனி போல. நான் சொல்ல, விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும், ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க, பார்த்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நிறைய தடவை பார்க்கக்கூடிய ஒரு முகம் சொல்லலாம், முத்துக்குமரன். இவர் ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தின்னுட்டு இருப்பாரு, ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா இருப்பாரு, இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேச்சாளரா இருப்பாரு. நன்றும் பிறர் தரவாதா நோதலும் தனித்தலும் அவற்றோர் அண்ணன்னு சொல்லிட்டே வந்து கடைசி அப்படி முடிப்பாரு. ஓசை, ஒலி, சப்தம், நாதம், எழுத்து, சொல், பொருள், இசை, பண். அடுத்த ஃபைனல் கண்டஸ்டன்ட் யாருன்னா ஜாக்லின். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியோட மேக்கிங் தான். ஒவ்வொரு சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17-18 பேர்ல ஒரு 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் இருக்காங்க. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு வாரம் வந்து போட்டு தான் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வெளியே தள்ளுவாங்க. பட் இந்த வாட்டி முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது முதல் பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சனான்னு சொல்லிட்டு அடிபட்டு இருக்கு. பட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனிமேல் வீக்கெண்ட் ஃபுல்லா வெறித்தனமா தான் இருக்க போகுது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாத்துக்கும்.